ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் பிரணீத் மம்மி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வீட்டு முன்னாடி இருக்கிற குட்டி தோட்டத்தில் என்னென்ன காய்கறி எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இது மிளகு பீக்கங்காய் செடி. ஏற்கனவே நம்மளுடைய பழைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. இந்த மிளகு பீக்கங்காய் கொடியில் ஏகப்பட்ட பீக்கங்காய் காய்ச்சிருந்துச்சு, எல்லாமே பொறிச்சாச்சு. இப்போ இதில் பூக்கள் ரொம்ப கம்மியாக தான் வைக்கிது, காயும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஒரே ஒரு காய் மட்டும் நல்லா பெருசாகி விட்டுருக்கேன். அது நல்லா முத்திடுச்சுன்னா அதுலேருந்து விதை எடுத்து இன்னும் ஊனலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இதுக்கு நான் எந்த உரமும் போடல, ஜஸ்ட்டு தண்ணி மட்டும்தான் ஊற்றுனேன். டெய்லியும் ஈவினிங் ஒரு பக்கெட் தண்ணி ஊற்றுனேன். நல்லா கொடி படர்ந்துச்சு. செவுத்துலேயே அப்படியே வேர் பிடிச்சி செவுறு ஃபுல்லாக படர்ந்துருச்சு. நல்லா காய்ச்சிச்சு, நிறைய காய் கொடுத்துச்சு. இப்போ பாருங்கள், பூ எதுவுமே இல்லை, பூ ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இது கீழே இருக்கிற மல்லிகைப்பூ செடி மேலே தான் படர்ந்துருக்குது. மல்லிகைப்பூ நல்லாவே பூக்குது, ஆனால் இந்த செடி மேலே படர்ந்துருக்கிறதுனால மல்லிகைப்பூனால் நல்லா பூக்க முடியல. அதுக்கு தேவையான பிரான்ச்சஸ் வளர்கிறதுக்கு இடம் இல்லை. அப்படி இருந்தும் சந்தில் முட்டி ஒரு சில பிரான்ச்சஸ் வளர்ந்து அதில் பூக்குது. கரெக்டாக இது மல்லிகைப்பூ சீசனாக போச்சு. இந்த செடி மே மாதம், ஏப்ரல் மாதம், ஜூன் மாதம் தான் நல்லாவே பூக்கும். எங்கள் வீட்டில் இருக்கிற செடி நிறைய பிரான்ச்சஸ் நல்லா பூக்கிற டைம் பார்த்து இந்த கொடி மேலே போட்டு அமுக்கிருச்சுங்க. ஸோ பூக்கள் ரொம்ப குறைவாக தான் கிடைக்கிது. சரி பரவாயில்ல, சமைக்கிறதுக்கு கொடி காய்க்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இப்போ பறிச்சிட்ருக்கிற காய் தான் இருக்கிற காய். அது போக பூக்கள் எதுவுமே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், பூக்கள் எதுவுமே சுத்தமாக இல்லை, மொட்டுகளும் இல்லை. 1-2 பூக்கள் தான் இருக்குது. இருந்த பூக்கள் எல்லாம் காய் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை தான் பொறிச்சிட்ருக்குறோம். எத்தனை காய் கிடச்சிச்சின்னு கடைசியில் காமிக்கிறேன். பொறிக்கிறத பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்தது செங்கீரை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பூத்துருச்சு. இந்த பூவு ஃபுல்லாக ஒடிச்சு விட்டா இன்னும் பிரான்ச்சஸ் தலையுன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. சரி பூவோட அந்த பூவை ஃபுல்லாக ஒடிச்சு விட்றலாம், அந்த மேலாப்பில் பூ விரிஞ்ச மாதிரி இருக்கு இல்லையா, அதை மட்டும் ஒடிச்சு விட்றலாம் அப்படின்னு சொல்லி ஒடிச்சிட்ருக்கேன். இந்த இலையெல்லாம் பறித்தோம்னா கண்டிப்பாக ஒரு பொரியலுக்காவது, ஒரு கீரை பொரியல் செய்கிறதுக்காவது தாட்டும்னு நினைக்கிறேன். இப்போ நான் பொறிக்கல, ஒரு 2-3 நாள் கழித்து பொறிச்சிக்கலான்னு இருக்கேன். ஏன்னா இப்போ வெளியில் இருக்கிற குட்டி தோட்டத்துலேருந்து கிடைக்கிற காய்கறிகளை இப்போது சமைக்கிறதுக்கு போதுமானதாக இருக்குது. அதனால் இப்போ பறிக்கல. சரி ஒரு 2-3 டேஸ் கழித்து பறிச்சிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேங்க. எவ்வளோ பூ வச்சிருச்சுன்னு பாருங்கள். இதுக்கு மேலே பிரான்ச்சஸ் தலையுமான்னு எனக்கு தெரியல. இருக்கிற பூவை ஃபுல்லாக கிள்ளி விடுவோம். இதுக்கு மேலே பிரான்ச்சஸ் தலைஞ்சால் தலையிட்டோம். இதுக்கு மேலே எங்கிட்ட விதையும் இல்லை செங்கீரை போடுறதுக்கு. விதை வாங்கிட்டு வந்து தான் இனிமேல் செங்கீரை போடணும். சுத்தமாக விதை இல்லை, தீந்துருச்சு. ஸோ பொறிச்சு போட்டாச்சு. இதுக்குள்ளே பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய துளசி செடி இருக்குது. துளசி பார்த்திங்களா, நான் அடிக்கடி சனிக்கிழமை பெருமாள் கோவிலுக்கு போவேன். ஸோ போகும்போது இதுலேருந்து சில இலைகளை கிள்ளி
ஒரு கவரில் போட்டு கொண்டுட்டு போய் சாமி கொடுத்துட்றது. அதுக்காகவே இந்த துளசி செடிங்களுக்கு தண்ணி ஊற்றி வளர்த்திக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்னோடய பையனை வந்து என்கேஜ் பண்ணுறதுக்காகவும் அவனுக்கே வந்து ஒரு பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி கொண்டுட்டு வந்து வச்சு ஒரு குட்டி டப்பா கொடுத்து அதுலேருந்து டப்பாலேருந்து தண்ணியை மோந்து இந்த செடிக்கு ஊற்றுறதுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கறதுக்காகவும் இந்த துளசி செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டுருக்கேன். இது பாருங்கள், இது குழந்தைங்களுக்கெலாம் அரைச்சி தேய்ப்பாங்க. இந்த இலை குழந்தைங்களுக்கெலாம் அரைச்சி தேய்ப்பாங்க. திருநீற்று பத்திரின்னு சொல்லுவாங்க. குழந்தைங்களுக்கெலாம் அரைச்சி குளிக்கும்போது தேய்ச்சி விடுவாங்க. இங்கே ஃபுல்லாக புல் அது இதுன்னு முளைச்சி கிடக்குது இல்லையா, இதெல்லாம் ஃபுல்லாக எங்கள் அம்மாவே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. எனக்கு சரியாக க்ளீன் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, அதனால் எங்கள் அம்மாவே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இவ்வளோதாங்க குட்டி தோட்டம். இப்போது நம்மக்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இந்த இடத்தையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கொத்தமல்லி விதை வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பீன்ஸு இதெல்லாம் ஊனலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். வெளியில் இருக்கிற தோட்டத்தை நான் இந்த வீடியோவில் எடுக்கலை. ஸோ எப்பயும் வெளியில் இருக்கிற தோட்டத்தை தானே காட்டுவோம், இப்போ வீட்டுக்குள்ளே இருக்கிற இந்த குட்டி தோட்டத்தை மட்டும் காட்டுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை மட்டும் கவர் பண்ணிட்டேன். வெளியில் இருக்கிற தோட்டம் வந்து முடிகிற கண்டிஷனில் இருக்குது. இப்போது ஒரு 2-3 டைம்ஸ் மட்டும்தான் காய்கறி பொறிக்கிற அளவுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் காய்கறிகள் எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் அதையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு வேற வச்சா மட்டும்தான் காய்கறிகள் கிடைக்கும். அது வரைக்கும் நம்மளும் கடையில் தான் வாங்கி யூஸ் பண்ணணும். இருக்கிற காய்கறிகளை பொறிச்சு நெக்ஸ்ட்டு வ்ளாகில் போடுறேங்க. மல்லிகைப்பூ பாருங்கள் நல்லா பூக்குது. ஆனால் இந்த கொடி வந்து மேலே போட்டு அமுக்கி இருக்கிறதுனால உள்ளே இருக்கிற பூக்களும் தெரிய மாட்டேங்குது. எவ்வளோ பூக்கள் பூக்குது பாருங்கள். ஒரு காலத்தில் அப்படியே நிறைய கோர்க்க முடியாத அளவுக்கு பூத்த செடி தான் இது. என்னோடய பழைய வீடியோஸ்லலாம் பார்த்திங்கன்னா இந்த செடி அப்படி பூத்து கிடக்கிறத வந்து நான் காமிச்சிருப்பேன். இது வந்து வெளியில் இருக்கிற குட்டி தோட்டத்தில் அறுவடை பண்ணதுங்க. எவ்வளவு கத்திரிக்காய், எவ்வளவு சொரக்காய், மிளகு பீக்கங்காய், அவரைக்காய் எல்லாம் இருக்குது பாருங்கள். இனிமேல் வெளியில் இருக்கிற தோட்டம் காய்க்காது, இருக்கிறதே ஃபுல்லாக நான் பறிச்சுட்டு வந்தாச்சு. அடுத்த தடவை காய்க்கிறது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக காட்டுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.